அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, இது சூரத்து சஜிதா. நீங்கள் அவதானித்திருப்பீங்க, வெள்ளிக்கிழமை காலையில் சுபஹ் தொழுகையில் பள்ளிவாசலில் போய் பாருங்கள், இமாம் ருக்கு செய்யாமலே ஒரு சஜிதாவுக்கு போவார், ஒரு சுஜூதுக்கு போவார். அது சில பேர் நினைப்பாங்க, என்னடா வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் 3 ரக்காத்தா சுபஹ் தொழுகை அப்படின்னு நினைப்பாங்க. அது 3 ரக்காத்து இல்லை. முதலாவது ரக்காத்தில் அவர் சூரத்துல் ஃபாத்தியாக்கு பின்னால் இந்த அலிஃப் லாம் மீம்னு ஆரம்பித்து சூரத்து சஜிதா ஓதுவார். இப்படி இங்கே இதை ஓதிட்டு இப்படியே வரும் பொழுது இந்த இடத்துல பாருங்கள், இன்னமா யுமினு பி ஆயாத்தினல்லதீன இதா துக்குரு பியா ஹர்ரு சுஜ்ஜதம் வசப்பஹு பிஹம்தி ரப்பிஹிம் வஹும் லா யஸ்தக்பிரூன். நிப்பாட்டி அப்படியே நேராக ருக்கு செய்யாமல் சமியல்லாஹு லிமன் ஹமிதஹுன்னு சொல்லாமல் நேராக சஜிதாக்கு தான் போவார். அப்படி சஜிதா போனாலும் 2 சஜிதா இல்லை, ஒரே ஒரு சஜிதா தான் செய்வார். அதில் என்ன ஓதப்படுதுன்னு சொன்னால், சஜத வஜிஹிய லில்லதி ஹலகஹு வசவ்வரஹு அப்படின்னு சொல்லி ஒரு துவா, சின்ன ஒரு துவா ஓதுவாங்க. அதை ஓதிட்டு அப்படியே திருப்பி மறுபடியும் நேராக எழும்புவாங்க. அல்லாஹ் அக்பர்னு எழும்பி அடுத்த அந்த எளிமையான அல்ஹம்து சூரா ஓதுறதில்ல, சூரத்துல் ஃபாத்தியா ஓதுல, இதைத்தான் ஓதுவாங்க. தத்தஜாஃபான்னு ஓதி அதுக்கப்புறம் இந்த சூறாவை இங்கே முடிச்சுடுத்தான் ருக்கு செஞ்சு அந்த ஒரு ரக்காத் முடியுது. அப்போ ஒரு ரக்காத்தில் தொழுகையில் இப்படி வரும் பொழுது அந்த சஜ்ஜத வஜிஹில் ஹலக்கோ சவ்வரோ வஷக்க சமஹோ அபசரோ பிஹௌலிஹி வகூத்திஹி வத்தபாரக்குல்லா அவசரம் ஹாலிக்கனண்டு இந்த இடத்துல ஓதணும். ஏண்டா சஜிதா இங்கே சைடில் போட்டிருக்கு, இங்கே போட்டிருக்கு சஜிதாவுடைய ஆயத்து. குர்ஆனில் 14 ஆயத்து இப்படி வருது. இப்படி வந்தால் என்ன செய்யணும்? அப்படி கட்டாயமாக ஓதணும். ஒருவேளை குர்ஆன் ஓதுகிற டைமில், அதாவது தொழுகை அல்லாத மற்ற டைமில் இந்த மாதிரி வந்தால் அப்போ சஜிதாவும் செய்யணும். குர்ஆனை ஒரு இடத்துல கண்ணியமாக வச்சுட்டு அப்போ சஜிதாவும் செய்யணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் சஜிதா செய்யாமல் இந்த மாதிரி சஜிதா வந்த இடத்துல சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று 3 தடவை ஓதிட்டு சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்று என்னது கடைசியாக ஒரு தடவை ஓதணும். அதுதான் சஜிதாவுடைய முறை. அப்படி வந்தால் நிப்பாட்டி ஓதணும். அப்போ இது 9வது சஜிதா, பக்கத்தில் பாருங்கள் 9வது. அப்போ கடைசி 14வது சஜிதா எங்கே இருக்குதுன்னு சொன்னாக்கா, கடைசி இந்த அம்மா ஜுஸுவில் இக்ரா பிஸ்மின்னு ஒரு சூறா வருது தெரியுமா? நாங்கள் இப்போ குர்ஆன் ஓதி கொடுத்து கொண்டு இருக்கோம், எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் கிளாஸ் நடந்து கொண்டு இருக்குது, அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். இது 14வது. இது நீங்களும் குர்ஆன் ஓத தெரியாத ஆளாக இருந்தால் அல்லது ஏற்கனவே ஓதுன மறந்தாக இருந்தால் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து அலிஃப் பா தாலேருந்தே ஓதணும்னு ஆசை இருந்தால் நான் இதில் நம்பரை பதிவு செய்கிறேன். நீங்கள் அந்த குரூப்பில் சேர்ந்து எங்களோட சேர்ந்து ஓதையிலும். ஆனால் லேட் ஆகக்கூடாது, அவசரமாக பதிவு செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் போட்டிருந்தேன். குர்ஆனில் மொத்தம் 14 சஜிதாக்கள் இருக்குது. இது 14வது சஜிதா. இக்ரா பிஸ்மி சூரா முடிகிறதுவோட இது இந்த இடத்துல வருது. அது 14வது சஜிதா. இப்போ இப்படி வந்துச்சுனாக்கா, தொழுகையில் நாங்கள் ஓதும்போது அந்த சஜிதாவில் ஒரு ரக்காத்து சஜிதா அந்த சஜிதா செஞ்சு சஜத வஜிஹில் இல்லாத அப்படி அதை ஓதுறது. அப்படி இல்லை குர்ஆன் ஓதிக்கொண்டு இருக்கும்போது இது மாதிரி வந்துச்சுனாக்கா, தனிப்பட்ட முறையில் குர்ஆனை கண்ணியமான முறையில் ஒரு இடத்துல வச்சுட்டு சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர்னு 3 தடவை ஓதிட்டு 4வது தடவை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம்னு சொல்லி என்ன செய்யணும்? அந்த தஸ்பியை ஓதி முடிஞ்ச பின்னானா அடுத்த வசனத்தை ஓத தொடங்கும். இதை எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். 14 சஜிதாக்கள் குர்ஆனில் இருக்கிறது. இப்போ நாங்கள் குர்ஆன் ஓதி கொடுத்துருக்கோம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வயசு கணக்கில் எத்தனை வயசுன்னு முக்கியம் இல்லை. உங்களுக்கு குர்ஆன் அறவே ஓத தெரியலைன்னு சொன்னால், அல்லது ஓதினது மறந்து போச்சு, திரும்ப ஓதணும், தஜ்வீது சட்டத்தோடு ஓதணும், மார்க்க சட்டங்கள் தெரிஞ்சுக்கணும், குர்ஆன் உள்ள வரலாறுகளை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தால் நாங்கள் வாட்ஸ்அப்பில் கிளாஸ் நடந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கிளாஸில் நீங்கள் சேரலாம். வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் இங்கே முன்னுக்கு உங்களுக்கு தெரியுத மாதிரிக்கே முன்னாலே போடுறேன். அதை பார்த்து நீங்கள் அதுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் நாங்கள் குர்ஆன் ஓத ஆசை என்று சொல்லி உங்களோட பேரையும் ஊரையும் போட்டிங்கன்னு சொன்னால் அவங்கள அந்த குரூப்பில் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.